ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம செடியோட அப்டேட் பார்ப்போம். பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம். நேற்று ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்தோம்ல, அதுக்கு நல்லா இலைகள்லாம் என்ன செய்யும், நல்லா பசுமையாக மாறிடும். நல்லா வெளிரி போயிருக்கும்ல, அதான் நல்லா என்ன செய்யும், டார்க் க்ரீனாக வரும். அதுக்கு தான் இன்றைக்கி கொடுக்குறது நுண்ணுயிர்கள் பெறுகிறதுக்கு. பாருங்கள் விவர்ஸ், பன்னீர் ரோஸ் இன்றைக்கி ஒன்று போட்டிருக்காங்க. இது நாளைக்கு பூப்பாக. அடுத்து இங்கே பாருங்கள், இது கொத்து ரோஸில் ஒரு ரோஸு. இன்றைக்கி ஒரு கொத்து ரோஸ் ஒன்று பூத்துருக்கு பாருங்கள், எவ்வளோ சிறப்பாக பூத்துருக்குன்னு பாருங்கள். இதுவும் கொத்து ரோஸ் தான். இந்த இடத்துல ஒன்று ஊட்டி ரோஸ் வருது பாருங்கள். இந்த இடத்துல எல்லா ரோஸ் கண்ணுமே செம்மையாக சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் மாறி மாறி இயற்கை உரம் கொடுக்கறது தான். இங்கே பாருங்கள், ரோஜா மல்லியில் மொட்டு வச்சிருச்சு பாருங்கள். அடுத்து தளர் அதேமாரி நம்ம ரோஸ் கன்று ஊனி வச்சோம்ல, இங்கே பாருங்கள், குச்சி ஊனி வச்சல எப்படி தளர்த்துருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அதனால் நீங்களும் இந்த மல்லிகைப்பூ கண்ணில் இங்கே பாருங்கள், இன்னொரு தளர் வந்துருச்சு. எல்லாமே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு செம்பருத்தி பூத்துருக்காக. இன்னும் எங்கிட்ட ஒன்று மொட்டுகள்லாம் இருக்குது. இன்னும் ஒரு 3 மொட்டு இருக்குது. அதெல்லாம் இன்னும் 2 நாள் ஆகும். எல்லா தளர்லையுமே இப்போ மொட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லா செடியுமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், மல்லிகைப்பூவில் எவ்வளோ தளிர் வந்திருக்கு பாருங்கள். எல்லாம் புது தளிர்கள் வந்துருச்சு. நம்ம கட் பண்ணி விட்டோம்ல, கட் பண்ணிவிட்டு அந்த உரம் கொடுத்ததுனால செம்மையாக வந்துட்டாங்க. எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். எங்களுக்கு வச்சுருந்த மல்லி செடியவும் வெந்தயத்தையும் நெல்லில் தூக்கி வச்சிட்டேன் விவர்ஸ், வேகமாக வரமாட்டுக்காக. இதில் அரைக்கிற இருந்துச்சுல, அதை எடுத்திருக்கேன். இதில் ஏதாச்சும் ஒரு செடியை வச்சு விடணும். இதில் இந்த அஞ்சுமல்லி செடி, அந்தி மந்தாரம் இருக்குல்ல, அதை வச்சு விடணும். ஏற்கனவே நம்ம இதில் வந்திருக்கு பாருங்கள். இந்த இதில் அந்தி மந்தாரம் தான் வந்திருக்கு பாருங்கள். இது என்ன கலர் தெரில. அந்த சகோதரிகிட்ட வெள்ளை கலர் இருந்துச்சு ஈடன் கார்டன் கிச்சனில். அந்த விதை கொடுத்தாங்கன்னா என்னென்னு தெரில. வெண்டைக்காலை ஒன்று முளைச்சிட்டாங்க. 2 காராமணி முளைச்சிருச்சு. 2 பீக்கம் விதையும் நல்லா முளைச்சிட்டு சூப்பராகவும். அடுத்துக்கிட்டு இது மிளகாவா தக்காளியான்னு தெரில. அடுத்ததெல்லாம் கடுகு செடியா என்னன்னு தெரில. கடுகு இல்லை பீட்ரூட்டுங்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கேன். இந்த பர்பிள் கலர் இருக்குது பீட்ரூட்டாக இருக்குதுன்னு நினைக்கேன், என்னன்னு தெரில. அதுமாதிரி இந்த குச்சிலையும் பாருங்கள், ரோஸில் மல்லிகைப்பூவில் தளிர் வந்திருக்கு பாருங்கள். எல்லாமே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க என்ன ஃபெர்டிலைசர்னு பார்ப்போம். பாருங்க, சங்கு பொண்ணு பூத்துருக்காங்க. எல்லாம் சிறப்பாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், பப்பாளி பழத்தோலை நல்லா 3 நாள் ஆச்சு ஊற வச்சு வச்சுருக்கேன். எப்படி நல்லா நுரைச்சிருக்கு பாருங்கள். இதைத்தான் என்ன செய்ய போகிறேன், செடிகளுக்கு கொடுத்து விட போகிறேன். இந்த கழிவுகள் என்ன செய்யணும், நம்ம காய்கறி கழிவு உரத்தில் போட்டு வச்சிடணும். இந்த தண்ணியை கொடுக்கறதுனால என்ன செய்யும், செடிகளில் நிறைய நுண்ணுயிர்கள் பெருகும். அதுக்கு தான் இந்த தோல், எந்த தோலையுமே என்ன செய்கிறது கிடையாது, கீழே போடுறது கிடையாது. செடிகளுக்கு அடி உரமாக கொடுத்து விடுங்க. நல்ல செடி சிறப்பாக வளரும், நிறைய பூக்கள் காய்கள் வரும். இது நல்ல இயற்கை ஃபெர்டிலைசர், இயற்கையாக வர்ற லிக்விட் ஃபெர்டிலைசர், ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மிச்ச காய்கறி இந்த இதை இதில் போட்டு வச்சுருவோம். இந்த காய்கறி குப்பையை தானே தட்டி வச்சுருக்கேன், அதில் போட்டு வச்சுட்டு இதை நம்ம செடிகளுக்கு கொடுத்து விட்ருவோம். கொடுக்கும்போது செடி நல்லா சிறப்பாக வரும். ஏற்கனவே காலையில் தண்ணி அடித்து விட்டாச்சு. எல்லா செடிகளுக்குமே என்ன செஞ்சு விட்டுடலாம், இதையே கொடுத்து விட்டுடலாம். இந்த தக்காளி செடி, சுண்டக்காய் செடி, எல்லா செடிகளுக்குமே இதை என்ன செஞ்சு விட்டுடலாம், கொடுத்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள், அடுத்து காய்கறி கழிவு இந்த இது எடுத்து வச்சுருக்கேன். மாட்டுச்சாணத்தில் தொழு உரத்தை நல்லா காய போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அடுத்து நான் கோகோபீட்டு காய போட்டிருக்கேன்ல, அதில் கலந்து வைக்கிறதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மண்ணோட கோகோபீட்டு, அப்புறம் இந்த மாட்டுச்சாணத்தொழு உரம், மண்புழு உரம்லாம் போட்டு வச்சோம்னா சரி. அடுத்தது விதைகள் நிறையா முளைச்சிருக்குல்ல, அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த வெண்டைக்காய் ஒரு பூ பூத்துருக்காங்க இன்றைக்கி. எல்லா செடியும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் விவர்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தண்ணி தான் எல்லா செடியும் கொடுத்து விட போகிறேன் விவர்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கு என்ன செஞ்சுருக்கோம், ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம்.
ஜெர்சி மாறன் வேல்டுன்னு. அதையும் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நித்திய மல்லியை பிடுங்கி எடுத்துட்டு அடுத்தாப்புல 2 ரோஸ் இருக்குல்ல, அதை என்ன செஞ்சிட போகிறேன், இன்றைக்கேவும் பறிச்சிட போகிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். எல்லாத்துக்குமே நம்ம இயற்கை உரம் தான் மாறி மாறி கொடுக்குறனால என்ன செய்யுது, செடி நல்லா சிறப்பாக வருது. அதனால் கூடுமான வரைக்கும் எந்த தோலையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. மாறி மாறி செடிகளுக்கே ஊற்றி விடுங்க. அது எல்லாத்தையும் 3 நாள் என்ன செஞ்சுருங்க, புளிக்க வச்சு ஊற்றுங்க. ஊற்றுறதுனால என்ன செய்யும், செடி நல்லா சிறப்பாக இருக்கும். தேங்க்யூ. பாருங்கள் பஸ்.